இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற ராசி மேசராசி. மேசராசி அன்பர்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மேசராசி அன்பர்களுடைய இயல்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும், வாராகி அம்மனை எப்படி வழிபட்டால் உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரையிலும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இங்கே மேசராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது மேசராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மேசராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும், உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த மேசராசி என்பர்கள் வாராகி அம்மனை வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. அதனால் நீங்கள் பஞ்சமி திதியில் வாராகி அம்மனை வழிபடுங்க. உங்களுடைய வாழ்க்கை வளமாகும். வெள்ளி செவ்வாய்க்கிழமையில் வாராகி அம்மனை வழிபட்டீங்க அப்படின்னா வீட்டில் ஏதாவது விசேஷம் தடைபட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னா அந்த விசேஷம்லாம் கண் திருஷ்டி குறையணும். அதே மாதிரி நிறைய பேர்த்தால் உங்களுக்கு எதிரிகளுடைய தொல்லை கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த மேசராசி அன்பர்கள் பஞ்சமி திதியில் வாராகி அம்மனை வழிபடுங்க. உங்களுடைய வாழ்க்கை வளமாகும். வீட்லேயும் கூட வெள்ளிக்கிழமை தோறும் செவ்வாய்க்கிழமை தோறும் அன்னை வாராகி அம்மன் படத்தை வாங்கி வச்சு அதில் வடக்கு திசை பார்த்த மாதிரி வச்சு அந்த அம்மனுக்கு ஒரு தீபம் ஏற்றி வழிபடுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். வீட்டில் ஏதாவது சுபகாரியம் நடக்கவே இல்லைனா கூட இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். குறிப்பாக மாலை நேரத்தில் வழிபடுங்க. நல்ல மாற்றம் வரும். நம்பிக்கையோடு செய்யுங்க. இந்த வாராகி அம்மனுக்கு என்னென்னலாம் நெய்வேத்தியமாக செய்யலாம் அப்படின்னா சக்கரை பொங்கல், கேசரி, அதே மாதிரி தேங்காய், வெள்ளரிக்காய், சக்கரவள்ளி கிழங்கு இதெல்லாம் வைத்து நெய்வேத்தியமாக படைத்து வாராகி அம்மனை வழிபட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு இனிமையான தகவல் அந்த வாராகி அம்மன் அருளால் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கும் வாராகி அம்மனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா வாராகி அம்மன் தாயை போற்றி போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் 3 டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அப்படி தெரிவிக்கும் போது கூட நீண்ட நாளாக பிரார்த்தனையாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்துட்டு இருப்பீங்களே, அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டு செய்து பாருங்கள். கண்டிப்பாக நடைபெறும். நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். இந்த மேசராசி அன்பர்கள் பொதுவாகவே முக தோற்றம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அழகான தோற்றம் உடையவங்களாக இருப்பாங்க. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் ஹைட்டாகவே இருப்பாங்க. இவங்களுடைய முகத்தில் அல்லது தலையில் ஏதாவது ஒரு இடத்துல சின்ன தழும்பாவது இருக்கும். உண்மையாக இருக்கா இல்லையாங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. 7 முதல் 13 பாகைக்குள்ளே இருக்கக்கூடிய ராசி தான் இந்த மேசராசி. இவங்களுக்கு பெரும்பாலும் சுரட்டை முடியாக இருக்கும். பல்வரிசை நல்ல சிறப்பாக இருக்கும். ஆரோக்கிய விஷயத்தில் ரொம்ப கவலைப்படுவாங்க. ஆரோக்கியம் ஏதாவது சின்னதாக உடல் ரீதியாக ஏதாவது சின்ன பிரச்சனை வந்தால் கூட ரொம்ப பயப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. ரொம்ப தைரியசாலி, ரொம்ப பார்க்குறதுக்கு பயில்வான் மாதிரி இருந்தாலும் ஆரோக்கியம்னு வந்துடுச்சுன்னா சின்னதாக ஏதாவது ஒரு காயம் பட்டுருச்சு, ஒரு சின்னதாக ஒரு காய்ச்சல் தலைவலி வந்துட்டால் கூட ரொம்ப பயப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. ரொம்ப அமைதியான தோற்றத்தோடு இருந்தாலும் கூட ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்படக்கூடியவங்க. சுற்றுப்புறத்தை உற்று கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. யார் என்ன பண்ணுறாங்க, எப்படி செயல்படுறாங்க அப்படிங்கிறத கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. உருவத்துலேயும் சரி உள்ளத்துலேயும் சரி இவங்களுக்கு பெரும்பாலும் சம்மந்தமில்லாத மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் ஒரு விஷயத்தில் இறங்கிட்டாங்க அப்படின்னா ரொம்ப தைரியம் உள்ளவங்களாகவும் நல்ல ஒரு தன்னம்பிக்கை உள்ளவங்களாகவும் இந்த மேசராசி என்பர்கள் செயல்படுவாங்க. ரொம்ப சிக்கனவாதிகளாக இருப்பாங்க. இவங்களுக்கு நிலம் வாங்கிறது, நிலம் விற்கிறது, அதே மாதிரி நிலம் சம்பந்தமான விஷயத்தில் இவங்க தொழில் அமைஞ்சிச்சு அப்படின்னா இவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. அதனால் நிலம் வாங்கணுங்கிற ஆசை இவங்களுக்கு பெரும்பாலும் இருக்கும். ஆனால் உறவுகளால் இவங்களுக்கு ஏதாவது ஒரு தடை, குறிப்பாக உங்களுடைய உடன்பிறப்புகளால் அந்த மேசராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா உங்களுடைய உடன்பிறப்புகளாலே ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா சின்ன சின்ன தடை வரும். என்னம்மா எனக்கு தான் உறவுனா ரொம்ப பிடிக்கும், நீங்கள் போய் எங்கள் உறவுகளாலே உங்களுக்கு பிரச்சனை வருது அப்படின்னு சொல்கிறீங்களே நீங்கள் நினைக்கலாம். ஆனால் பெரும்பாலும் ஒரு 30-35 வயதுக்கு மேலே பார்த்திங்கன்னா உறவுகளால் ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களுக்கு வரும். அப்போ தான் நீங்கள் உணருவீங்க. பொது அறிவு உங்களுக்கு அதிகமாக இருக்கும். மனதில் என்ன படுதோ அதை வெளிப்படையாக பேசிடுவீங்க. மனதில் எதுவும் அதிகமாக வச்சுக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்க மாட்டீங்க. எதையுமே முழுமையாக விளக்கத்தோடு கூறுறது தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பொறுமையானவங்க அப்படின்னு கூட சொல்லலாம். என்ன முடிவை மட்டும் டக்கு டக்குன்னு எடுக்கக்கூடியவங்களாக இருப்பீங்க. ஏன்னா நெருப்பு ராசி என்பதனால ரொம்ப சுறுசுறுப்பாக ரொம்ப தைரியமாக ஒவ்வொரு விஷயத்துலையும் இறங்குவீங்க. என்ன கொஞ்சம் தற்பெருமை அதிகமாகவே இருக்கும்.
கொடை வள்ளல்கள் அப்படின்னு கூட இந்த மேசராசி என்பர்களை சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, வருகின்ற 7 நாட்களும் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மேசராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரகநிலை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது தைரிய வீரிய ஸ்தானத்தில் குரு, சுகஸ்தானத்தில் சுக்கிரன், பஞ்சமஸ்தானத்தில் சூரியனும் புதன், அதோடு கூட கேதுவும் இணைந்திருக்காங்க. ரண ருண ரோகஸ்தானத்தில் செவ்வாய், அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன், லாபஸ்தானத்தில் சனி பகவான் தற்போது வக்கிரகம் அடைந்திருக்கிறார். அவரோடு கூட ராகுவும் இணைந்திருக்கிறார். கிரக நிலைகள் நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு இந்த மாதிரி அமைந்திருக்கு. இதனால் என்னென்ன நற்பலன்கள் இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாமாங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையில் நம்மளுடைய மேசராசி என்பர்கள் தீவிரமான உழைப்பையும் அதிக முயற்சியும் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் எடுக்கிற காரியங்கள், இறங்குற விஷயம் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். மனம் மகிழ்கிற நல்ல சம்பவங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும். நீண்ட நாளாக மனக்குறையாகவே இருக்குது, நம்ம இது நிறைவேறுன்னு பார்க்குறோம், ஆனால் இது நிறைவேறவே மாட்டேங்குது அப்படிங்கிற கவலையில் இருந்த நம்மளுடைய மேசராசி என்பர்கள் அந்த மனக்கவலை படிப்படியாக குறையக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். எல்லா வகையிலுமே உங்களுக்கு ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். ஏன்னா கிரக அமைப்புகள் ரொம்ப சாதகமாக இருக்குது. சற்று கூட கூடுதல் ஏதாவது இருந்தாலும் கூட ஒவ்வொரு விஷயத்திலையும் கவனமாக செயல்பட்டீங்க அப்படின்னாவே நிறைய வெற்றிகள் குவிக்கக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் இந்த மேசராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். திடீர்னு ஒரு சிலருக்கு செலவுகள் வரும், இருந்தாலும் ஓரளவுக்கு சமாளிச்சிடுவீங்க. திட்டமிட்டு செலவு செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். சில தடைகள் வரும், இருந்தாலும் திட்டமிட்டு செலவு செஞ்சீங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது இந்த மேசராசி என்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். தொழிலில் வியாபாரத்தில் கூடுதலான லாபம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அதனால் ஒரு நம்பிக்கை, ஒரு முன்னேற்றம் உள்ள ஒரு நபராக இந்த மேசராசி என்பர்கள் வருகின்ற நாட்களில் வர போகிறீங்க. சரக்கு வாங்கி விற்கிறவங்க அதே மாதிரி வாங்கி அனுப்பும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பொருள்கள் மிஸ் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் வெளியில் பொருள்கள் அனுப்ப போகிறீங்க அப்படின்னா ஒரு முறைக்கு 2 முறை கூடுதலாக செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அனுப்புறது ரொம்பவும் நல்லது. அதே மாதிரி நிதி சம்பந்தமான விஷயத்தில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்லை அப்படின்னா ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் ரொம்ப கவனமாக செயல்படக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் இந்த மேசராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு. குறிப்பாக நிதி சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கும். மற்றபடி வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. அலுவலக வேலையில் உடனுக்குடனே செய்து முடிச்சுட்டு நல்ல ஒரு பாராட்டு பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. நல்ல பெயர் இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்தில் வெளிநபர்களால் ஏதாவது ஒரு குழப்பங்கள், தேவையில்லாத பிரச்சனை இதெல்லாம் கொஞ்சம் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. அதனால் இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய மேசராசி என்பர்கள் சொந்த விஷயங்களை வெளியில் சொல்கிறது ரொம்பவும் தவறு. அப்படி அடுத்தவங்ககிட்ட நீங்கள் ஏதாவது ஆலோசனை கேட்டிங்க அப்படின்னா கூட அவங்க ஏதாவது தவறுதலாக உங்களை ப்ளே பண்ணக்கூடும். அதனால் ரொம்ப கவனமாக செயல்படுங்க. அடுத்தவங்கக்கிட்ட கொஞ்சம் நம்பிக்கைக்குரியவங்களாக இருந்தால் மட்டும் நீங்கள் ஆலோசனை கேளுங்க. மற்றபடி குடும்ப விஷயங்களை அடுத்தவங்ககிட்ட அதிகம் பகிர்ந்துக்காமல் இருக்கிறது நல்லது. கணவன் மனைவியாக இருக்கிறவங்க ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசுங்க. இந்த பிரச்சனை எல்லாமே ஓரளவுக்கு குறையும். பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கிய விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. திடீர்னு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வரும். பெண்களை பொறுத்தவரையிலும் எதுலேயுமே கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட பேசும்போது, வேலை செய்கிற இடத்துலையும் கொஞ்சம் பேசும்போதும் கவனமாக இருக்கணும். இல்லை அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனைகள் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. ஏன்னா இந்த காலகட்டத்தில் உங்களை வச்சு பல பேர் ப்ளே பண்ணுவாங்க. கவனமாக செயல்படுறது நல்லது. கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். புதிய கையெழுத்தில் இப்போ இந்த காலகட்டத்தில் கையெழுத்தாகும். அதேமாதிரி சக கலைஞர்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. கோபத்தை குறைச்சிட்டு கொஞ்சம் நிதானமாக சிந்தித்து செயல்படுங்க. எடுக்கிற காரியம் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு தேவையற்ற அலைச்சல் கொஞ்சம் குறையும். நல்ல பெயர், நல்ல ஒரு முன்னேற்றம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. மற்றவங்களும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. தொண்டர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. பிரிந்து சென்ற உறவுகள்லாம் உங்களை தேடி வரும். மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் உள்ள ஒரு வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். பாடங்களை படிக்கும்போது மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருங்க. மறதி போன்ற பிரச்சனைகள் வரத்துக்கான சாத்தியக்கூறு அதிகமாக இருக்குது. அதனால் வேகத்தோட விவேகமும் இருந்தது அப்படின்னா வருகின்ற வாரம் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக இந்த மேசராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீண் அலைச்சல், டென்ஷன், தேவையில்லாத கோபத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. பரணி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க வருகின்ற வாரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அனுசரித்து சென்றீங்க அப்படின்னா வருகின்ற வாரம் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக அமைந்திருக்கு.
கார்த்திகை நட்சத்திரக்காரங்க தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். பழைய பாக்கியெல்லாம் அந்த காலகட்டத்தில் வசூலாகும். தொழில் தொடர்பான விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இல்லை அப்படின்னா ஏமாறக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்க பஞ்சமி அன்னைக்கு வாராகி அம்மனை வழிபடுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறந்ததுனால நவகிரகத்தில் உள்ள செவ்வாய்க்கு அர்ச்சனை செய்து தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.